அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட் பூரா கார் ஓட்டிகிட்டு இன்றைக்கி வாழப்பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுவும் என் பையன் வாழப்பாடி அப்படின்னா நைட்டு பூரா தூங்கவே மாட்டான். அதனால் காலையில் எழுந்திரிச்சி நேரமாக புறப்பட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பணத்தேவை இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கோழிலாம் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாழப்பாடியிலே ஒரு கடையில் கேட்டோம். அந்த கடைக்காரங்களும் எடுத்துகிட்டு வாங்க, வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கூண்டிலேருந்து ஒவ்வொன்றா பிடிச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முறையும் கோழியை பிடிக்கும்போது இப்படி பட்டு பட்டுன்னு அடிக்கும். அப்போ என்னடா இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்போ அந்த கோழி சொல்கிற மாதிரி இருக்கும், இத்தனை நாளாக வளர்த்துட்டு என்னை கொண்டு போய் இப்படி கடையில் கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி. நான் ஒவ்வொரு கோழியாக அப்படி பிடிச்சி கட்டிக்கிட்டே இருந்தேன். வெளியில் என்னுடைய பையன் நின்று அழுதுகிட்டே இருந்தான். ஏன்டா அழுகுறன்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, கோழிலாம் கொடுக்காதீங்கப்பா, இங்கே இருக்கட்டும், நீங்கள் கோழி கொடுக்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதான். சின்ன வயசில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு அழகான நினைவுகள் மறுபடியும் வந்துச்சு. எங்கள் அப்பாட்ட நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு ஆடு கோழியாக இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன். இவனும் அதே மாதிரி பண்ணுறான். அவன் அழுகுறதை பார்த்துட்டு ஏக்கியும் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நீங்கள் கோழி பிடிச்சது போதும்பா அப்படின்னு சொல்லி இவன் வந்து கோழியோட கூண்டை திறந்து விட்டுட்டான். அப்புறம் கோழிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம். என் மனைவியும் போதும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபேச்சாக பேச முடியும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியெல்லாம் வெளியில் போயிடுச்சு. மறுபடியும் இதை பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். உள்ளே வர வச்சு பிடிக்கணும். சரி, நம்ம பிடிச்ச கோழிகள்லாம் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கார் ஓட்டணும். அதனால் நேரமாக புறப்பட்டுடலாம் அப்படின்ட்டு. எனக்கு கோழி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடவை பணப்பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ சொந்தங்கள், இரத்த சொந்தங்கள் செய்யாத உதவியை என்னுடைய நண்பர்களும் இந்த கோழிகளும் செஞ்சுருக்குது. அதனால் எனக்கு என்னுடைய நண்பர்களும் கோழிகளும் எப்பயும் ரொம்ப பிடிக்கும். நான் சொந்தங்களை எப்பயும் நம்புறதில்லை. நீங்களும் சொந்தங்களை நம்பாதீங்க. அதுவும் இரத்த சொந்தங்களை அறவே நம்பாதீங்க. அவர்களை போன்று உங்களுக்கு பாடம் புகட்டுபவர்கள் இந்த உலகில் வேறு யாரும் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் உங்களை படைத்த இறைவனை நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்சு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழணும். இந்த கோழிகளை நான் எப்பயும் விட மாட்டேன். இந்த கோழிகளை நான் எப்பயும் என்னுடைய உசுராக தான் பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.